வர மாணிக்கம். அம்மா என்னப்பா என்ன ஸ்வீட் எல்லாம் சொல்றேன். முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடுங்க. இந்த பாட்டி நீயும் சாப்பிடு. என்னப்பா அது ஜிவிட்டுங்க விட்டு அமக்கலப்படுது. நீங்க சாப்பிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. அந்த மார்க்கெட் கடை நம்ம கை விட்டு போச்சுன்னு பயந்தோம்ல, அது இப்போ மறுபடியும் நம்ம கைக்கு வந்துருச்சு. அப்படியா? அப்போ மறுபடியும் கை விட்டு போயிடாத. கொடுத்த ஜிவிட்ட புடிஞ்சிருவியா? வாய மூடு. 100% இப்போ அந்த கடை நமக்கு தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வா வா வா. கடவுளே, ஜோசியர் சொன்ன மாதிரியே நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஜோசியம் பார்த்தேன்டா. அவர் சொன்னாரு, குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு 1.25 ரூபாய் காணிக்கையே முடிஞ்சு வைக்க சொன்னாரு. விட்டு போன கடையும் நமக்கே கிடைச்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரியே உன்னையும் தனியா வச்சிட வேண்டியதுதான். தனியா வைக்கிறதா? என்னம்மா சொல்றீங்க? தனி கொடுத்துனந்தாண்டா. ஓ ராசிப்படி நீயும் நானும் ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லது இல்லையா? தனியா போறதுதான் 2 பேருக்குமே நல்லதான். என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? தனி கொடுத்தனமா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மாணிக்கம், புரியாம பேசாதரா. எனக்கு உன்னை விட்டுட்டு தனியா போகணும்னு என்ன ஆசையா? ஆனா நீ என் கூட இருந்தா என் உயிருக்கே ஆபத்து வரும்னு ஜாதகத்துல இருக்குடா. கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதெல்லாம் இல்லடா. ஜோசிய சொன்ன மாதிரி 1.25 ரூபாய் முடிஞ்சு வச்சதும் கடை நம்ம கைக்கே வந்துருச்சு. அப்போ அவர் சொல்றது நடக்குதுன்னு தானே அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1.25 ரூபாய் போன் பண்ண கடை வந்துருச்சு. என்னது போனு? அதெல்லாம் விடுங்கம்மா. தயவுசெய்து இனிமே இந்த தனி கொடுத்தனங்கிற பேச்சை மட்டும் விட்டுருங்க. இல்லடா, ஜாதகத்துல ரொம்ப தெளிவா இருக்கே. நான் அதை விட தெளிவா இருக்கேன். அம்மா, கடை நம்ம கைக்கு வந்தாச்சு. இப்ப கடை யாருது? நம்மளுது. அந்த கடைக்கு முதலாளி நான் இல்ல, நீங்க தாமா முதலாளி. ராஜமம்மாள்.